மவுண்ட் ஜியோன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை 4ஆம் வகுப்பு தமிழ் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதி அந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். பக்கங்கள் 51 மற்றும் 52. வாங்க. பக்கம் 51ல் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துட்டு அதில் 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 3 வினாக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வினாக்கள் கீழேயும் 4 பதில்கள் இருக்குது. எது சரியான பதில் அப்படின்னு பார்த்து நாம் எழுதணும். முதலாவது, இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள். இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள் துன்பம். 2, அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை. 3, மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். மறுபடியும் பார்ப்போம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. முதலாவது, இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள். சரியான பதில் ஈனா துன்பம். 2, அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான பதில் ஈனா அரசு கூட்டல் அவை. 3, மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான பதில் ஆவண்ணா மண் கூட்டல் உயிர். அதுக்கடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கன் இருக்கு. அதை நம்ம வகுப்பேட்டில் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் அறிகன் இருக்கு. அதை நாம் வகுப்பேட்டில் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது பக்கம் 52க்கு வாங்க. பக்கம் 52ல் சொல் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிறைய எழுத்துக்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணோம், அந்த எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து ஒரு சொல்லாக உருவாக்கணும். சொல் உருவாக்குக. அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இனிமை, நீமை, இனிமைன்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ண நிறைய சொற்கள் உருவாக்கலாம். மேம் சில சொற்கள் உருவாக்கியிருக்கேன். இது மட்டும்தானான்னு கிடையாது, நீங்களும் என்ன பண்ணலாம், சொற்கள் உருவாக்கலாம். ஆனால் உருவாக்கக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கணும், பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? பாருங்கள். இனிமை, தேர், பெண், மாலை, அரசவை, அணை, மகன், நேர்மை, உழவர், சோழர், தீமை, இமை, உண்மை, கனி. இது மாதிரி வார்த்தைகளை நீங்களும் என்ன பண்ணணும், உருவாக்கணும். சரிங்களா? இந்த பயிற்சிகள்லாம் வகுப்பேட்டில் எழுதி படித்து பார்க்கணும். நன்றி குழந்தைகளே.